கொரியன் மொழியை கற்றுக்கொள்வதான இன்னும் ஒரு பாடத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்னைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், கடந்த பாடத்தில் நாங்கள் பார்த்துருந்ததான எழுத்து முறைகளை நாங்கள் பார்த்துருந்தோம். அதை எப்படி உருவாக்கலாம், அந்த ஃபைனல் ஒரு எழுத்து அப்படின்னு சொன்னால் இஞ்சல்னு சொல்கிறதான அந்த கொரியன் எழுத்தோட வடிவம் எந்த முறையில் அமைஞ்சிருக்கு அதை சொல்லி நாங்கள் கடந்த பாடத்தில் நாங்கள் பார்த்தோம். இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது தமிழ் மொழியில் மாதிரி. உதாரணத்துக்கு நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் இக்கண்ணா, இட்டண்ணா, இச்சண்ணா, இம்மண்ணா, இந்த மாதிரியான மெய் எழுத்துக்கள் இருக்குது. இது கொரியன் மொழியில் எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னால் பச்சிம்னு சொல்லி கொரியன் மொழியில் சொல்லுவாங்க இந்த போல எழுத்துக்களுக்கு. ஆனால் கொரியன் மொழியில் இந்த எழுத்துக்கள் கிடையாது. சரிதானே? கொரியன் அகராதியில் இப்படியாப்பட்ட தமிழ் அகராதியில் இருக்கிறது போல எழுத்துக்கள் கிடையாது. அப்போ இது கொரியன் மக்கள் இல்லாட்டி கொரியன் அகராதியில் எப்படி இந்த மெய் எழுத்துக்கள் உருவாக்கலாம் அப்படின்னு சொன்னால், இறுதி மெய் எழுத்து இதை நாங்கள் தமிழ் எடுத்தோம்னு சொன்னால் இறுதியான ஒரு மெய் எழுத்து இங்கே இருக்குது. சரிதானே? ஆனால் இதே க நாங்கள் கொரியனில் எடுத்தோம்னு சொன்னால் இந்த கு இருக்குது. இந்த கு ஒரு ஆ சேர்ந்தா காவா மாறும், ஓ சேர்ந்தா கோவா மாறும். இது போல் உயிரெழுத்துக்களுடன் சேர்ற நேரம் அதோட சவுண்ட் மாறிக்கிட்டு போகும். ஆனால் இந்த கு எப்படி இக்கண்ணாவாக நாங்கள் எழுதலாம், அதுதான் பச்சிம்னு சொல்கிற இந்த பாடம். ஸோ வாங்க நாங்கள் பார்ப்போம் எப்படி இதை செய்யலாம்னு சொல்லி. கொரியன் மொழியில் நீங்கள் இந்த இறுதி மெய் எழுத்தை உருவாக்குறதுக்கு நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரணமாக நார்மலாக சிம்பிளாக நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் எடுக்கணும்னு சொன்னால் இது கு, அது கீழே ஒரு ஊ எழுதுறீங்க, கு. திரும்பிக்கு எழுதுனீங்கன்னு சொன்னால் இது ஆட்டோமேட்டிக்காக இக்கண்ணாவாக மாறிடும். நீங்கள் பாருங்க, இது ஒரு உதாரணம். இது இங்கே காணா, இது ஒரு ஊன்னு சேருது கு. திரும்ப இதே க இங்கே வந்தால் இக்கண்ணாவாக மாறிடும். சிம்பிள். என்னன்னு சொன்னால், ஒரு எழுத்து கட்டமைப்புக்கு கீழே நீங்கள் ஒரு மெய் எழுத்து எழுதுனீங்கன்னு சொன்னால் அது கட்டாயமாக ஒரு இறுதி மெய் எழுத்தாக மாறிடும். சரிதானே? இரண்டாவது உதாரணத்தை நாங்கள் பார்ப்போம். இது நு, அதோட ஒரு ஊவை சேர்க்குறீங்க, நூ. திரும்பியும் அந்த நு எழுதுனீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கிற ந இங்கே இன்னாக மாறிடும். உங்களுக்கு விளங்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்போ இதை நீங்கள் வாசிக்கலாம் எப்படி சொன்னால், நூ நுன், கு கு, நுன். ஸோ ஃபைனல் கான்சனன்ட் இந்த இன் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். கொரியன் மொழியில் இப்படி தான். இப்போ நீங்கள் இந்த உதாரணத்தை வச்சு இந்த இடத்துல பாருங்கள். பச்சிம், பா இத், து கீழே போனனால இத்தாக மாறிடுச்சு. அதே போல் சி, இந்த மு உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே, இது மு இந்த மெய் எழுத்துக்கு கீழே வந்தனால இது இம்மாக மாறிடுச்சு. பச்சிம். உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நாங்கள் சில உதாரணங்களை பார்க்க போகிறோம். பாருங்க. இ, இப். இப்னு சொன்னால் வாய்க்கு அர்த்தம். உங்களுக்கு தெரியும் இ, இந்த பு கீழே வந்துருச்சு. அதனால இந்த பு கீழே வந்தனால இதை நாங்கள் இப்பண்ணாவை வாசிக்க போகிறோம். அப்போ இ இப். இப்னு சொன்னால் வாய். அதே போல் தா, இல் நாங்கள் கீழே எழுத போகிறோம். தா ல கீழே வந்துருச்சு. அதனால நாங்கள் இதை எப்படி வாசிக்க போகிறோம்? இல், தா இல். தல்னு சொன்னால் நிலவுக்கு தல்னு சொல்லலாம். அதே போல் மாதத்துக்கும் கொரியன் மொழியில் தல்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நான் சில கொரியன் வார்த்தைகளை எழுதியிருக்கிறேன். இந்த இறுதி மெய் எழுத்துக்களை பயன்படுத்தி இதை நீங்கள் வாசிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இறுதி மெய் எழுத்து எவ்வாறாக அப்படி சொன்னால் இந்த பச்சிம்னு சொல்கிறது எப்படி கொரியன் மொழியில் உருவாக்கப்பட்டிருக்கு அதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு விளங்கப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். வாங்க பார்ப்போம். இந்த முதலாவது முள். முள்ளுன்னு சொன்னால் கொரியன் மொழியில் இல்லாட்டி நீருக்கு சொல்கிறது. இப்போ என்ன நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ல மூக்கு கீழே வந்திருக்குது. எனவே இல்லாக மாறிச்சு. முள். முள்ளுன்னு சொன்னால் தண்ணீர். அதே போல் இங்கே எடுத்தீங்கன்னு சொன்னால் இங். மெய் எழுத்து பாடத்தில் சவுண்ட் கிடையாதுன்னு சொன்ன ஒரு இடத்துல உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், சம்டைம் சவுண்ட் வாரத்துக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுன்னு சொல்லி.
அந்த ஒரு இடம் தான் இது. எனவே அந்த பூஜ்ஜியம் அப்படி இல்லாட்டி இந்த மெய் எழுத்துல அந்த சவுண்ட் இல்லாத அந்த பூஜ்ஜிய உருவம் வந்து ஒரு எழுத்துக்கு கீழாக இல்லாட்டி ஒரு இறுதி மெய் எழுத்தாக எழுதுற நேரம் பச்சிமாக பாவிக்க நேரம் அதுக்கு வந்து சவுண்ட் கிடைக்குது. எனவே காங் காங்குன்னு சொன்னா கங்கை நதி, அதுக்கு வந்து காங்குன்னு சொல்லுவாங்க. அதே போல மூன்றாவது வந்து பா பாம் பாம் பாம்புன்னு சொன்னா கொரியன் மொழியில இரவு, இரவுக்கு வந்து நாங்க பாம்புன்னு சொல்லுவோம். அதே போல இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா பா இக், இந்த எழுத்து வந்து உங்களுக்கு தெரியும். கு, இந்த கு வந்து இந்த மெய் எழுத்துக்கு கீழே வந்தனால அது இக்காக மாறுது. சரிதானே? பாக் 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 பாக்குன்னு சொன்னா வெளியில், வெளியே சொல்லி அர்த்தம். அதே போல அடுத்த உதாரணம் சா, இந்த நு வந்து கீழே வந்துருச்சு, அதனால இன்னாக மாறப்போகுது. சா சான்னு சொன்னா மலை, மலைத்தொடர், மவுண்டன், அதுக்கு சொல்றது சான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பா இப், சேம் பா கீழே வந்தனால இப்பண்ணாவா மாறுது. இங்க மேல பானா இங்க இப்பண்ணாவா மாறுது. அப்ப பாப் பாப்புன்னு சொன்னா சோறுக்கு வந்து பாப்புன்னு சொல்லலாம். அதே போல உணவுக்குமே வந்து பேச்சு வழக்குல பாப்புன்னு சொல்லுவாங்க. சரிதானே? அடுத்ததாக நாங்க பார்க்க போறோம் பா இங்க நாங்க பார்த்த சேம் இங்க பா பாங்குன்னு சொன்னா ரூம், அறைக்கு வந்து பாங்குன்னு சொல்லுவாங்க. சேம் பா இங்க வந்து டபுள் டபுள் மெய் எழுத்து வந்திருக்குது. இது வந்து உங்களுக்கு எப்படி வாதிங்க, இது பாங், இது பாங் பாங். பாங்குன்னு சொன்னா பான், நாங்க சாப்பிட்ற பான் இருக்கு இல்லையா, பிரெட், பிரெட்டுக்கு வந்து பாங்குன்னு சொல்லுவாங்க. இது பாங், இது பாங். வித்தியாசம் உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். எனவே இந்த வந்து பச்சிம். அதே போல பச்சிமுக்கு இன்னொரு உதாரணம், இது மு, இது ஊ, இது நு கீழே வந்தனால நாங்க இதை இன்னாக உச்சரிக்க போறோம். எனவே மு முன், முன்னு சொன்னா கதவு, கதவுக்கு கொரியன் மொழியில முன்னு சொல்லுவாங்க. எனவே இந்த சில உதாரணங்கள் வந்து உங்களுக்கு தந்த இந்த பச்சிம்னு சொல்ற இந்த இறுதி மெய் எழுத்தை கொரியன் மொழியில எப்படி உருவாக்குறாங்க அதை வந்து உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக. எனவே நீங்க இதை எழுதி இதை வந்து நீங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி, அதே போல இன்னும் சில வார்த்தைகளை வந்து நீங்க இன்டர்நெட்ல தேடி பார்த்தீங்கன்னு சொன்னா வரும். அதே போல நானும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சில வார்த்தைகள் தாரேன். நீங்க இதை வாசிச்சு பார்த்து இந்த எழுத்து வடிவமைப்புல பச்சிம் வந்து இவ்வாறாக உருவாகுது. இதை வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுனீங்கன்னு சொன்னா இனி வார வகுப்புகள்ல வந்து நாங்க வாசிக்கக்கூடிய இல்லாட்டி எழுதக்கூடிய பெரிய எழுத்துக்கள், பெரிய சொற்கள், அதை வந்து எழுதுற நேரம் உங்களுக்கு இதை இன்னும் கொஞ்சம் எளிதாக விளங்கக்கூடிய வகையில் இருக்கும். இதை வந்து நீங்க நன்றாக பயிற்சி பெற்றீங்கன்னு சொன்னா தான் கொரியன் மொழியை நாங்க தமிழ் மொழியை வாசிக்கிறது போல கண்டவுடன் வாசிக்கலாம். உதாரணத்துக்கு பப் சான் பாங் பப் முள் பப் முன் பப், இந்த போல நீங்க கண்டதோட பார்த்ததுடன் வாசிக்கக்கூடிய வகையில இருக்கும். எனவே நன்றாக பயிற்சி பெற்று அடுத்த வகுப்புல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.